இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நாம் இன்றைக்கி பார்க்குறது ஆங்கிள் கிரைண்டிங் மிஷின். நாய்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த நாய்ஸை நீங்களே பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பேரிங் உடஞ்சிருக்கு. அதனால தான் ஆர்மச்சரும் ஃபீல்டு காயிலும் ஒன்றா உரைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வைப்ரேஷனில் பிடிக்க முடியல. நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருந்தது. வழக்கம் போல் பாட்டம் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கலாம். கார்பன் ப்ரஷ்ஷுடைய கேப்பையும் லூஸ் பண்ணி அந்த கேப்பை வெளியே எடுத்துடலாம். ரெண்டு சைடு கேப் ரிலீஸ் பண்ணியாச்சு. கீழே ஸ்க்ரூ ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம கவனிக்க வேண்டியது, ப்ரஷ் காம்படேட்டரில் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ப்ரஷ்ஷை நம்ம மேலே எடுத்து விட்டுடணும். இல்லைனா நம்ம ஆரம்பிச்சிட உருவி எடுத்த உடனே ப்ரஷ் உள்ளே போயிடும். அது தள்ளுறது கொஞ்சம் தொல்லையாக இருக்கும். அதனால் ப்ரஷ்ஷை நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா அதிகமான டூல்ஸ்லாம் ஒன்றும் தேவைப்படாது. வீட்லேயே நம்ம இருக்கிற கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ ட்ரைவர், ஒரு டெஸ்டரு, கொஞ்சம் க்ரீஸு இருந்தாவே நம்ம ரெடி பண்ணிடலாம். சில நேரத்தில் இது மாதிரி பேரிங் உடஞ்சிடுச்சு அப்படின்னா கட்டிங் பிளேயர்லேயே அந்த காலரை கட்டினா வந்துடும். அப்படி வராத சூழ்நிலையில் பெட்ரூம் வச்சு தான் லைட்டாக தட்டினா வந்துடும். இல்லைனா இதுக்குன்னு புல்லர் இருக்குது. புல்லர் போட்டும் கழட்டிக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்கிற ஒரு மிஷின் 2 மிஷின் இதுக்கெல்லாம் நம்ம புல்லரை வாங்கி வைக்கணும்னா வாங்கி வச்சுக்கலாம். இல்லை தேவையில்லாத செலவுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பெட்ரூமில் ஒரு தட்டினா வந்துடும் காலர் மட்டும். புல்லர் வேணுனாலும் புல்லர் வாங்கி வச்சுக்கலாம். புல்லர் பார்த்திங்கன்னா ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்சு வரும். இப்போ நம்ம ஆர்மச்சரை கழட்டி எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மிஷினில் பேரிங்கை மாற்றிருக்காங்க. மாற்றிட்டு ஃப்ரண்ட் பேரிங் மட்டும் மாற்றிருக்காங்களே தவிர பேக் பேரிங் மாற்றலை. அதனால் உடஞ்சிடுச்சு. அவர் எடுத்து போய் யூஸ் பண்ண உடனே உடஞ்சிடுச்சு. அவரே மாற்றிருக்காரு. நல்ல ஒரு விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பேரிங் எவ்வளோ ஷேக் இருந்துன்னு பார்த்துருப்பீங்க. கழட்டின உடனே அந்த அவுட்ரு கலர் தனியாக வந்துடுச்சு. பால்ஸ் எல்லாம் கொட்டிடுச்சு. இப்போ இன்னர் கலர் இதில் மாட்டிக்கிட்டு இருக்குது. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, கட்டிங் பிளேயரில் போட்டு லைட்டாக ஒரு முறுக்குன்னா வந்துடும். இப்படி வராத ஒரு சூழ்நிலையில் ஒரு வெட்ரூம் வச்சு யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்க சொல்லிவிட்டு வெட்ரூம் வச்சு தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஏன்னா சின்ன பேரிங் தான், அவ்வளோ டைட்டாக ஒன்றும் நிற்க போகிறது ஒன்றும் இல்லை. அதனால் சர்வசாதாரணமாக வந்துடும். கட்டிங் பிளேயருக்கே வந்துடும். இப்போ நம்ம புது பேரிங் போட்டு இனிஷியலாக தட்டிக்கலாம். இனிஷியலாக அந்த இடத்துல உட்கார வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அதிகமாக யூஸ் பண்ணல. வெறும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஆணி வச்சு தான் தட்டுறேன். என்னென்னா தட்டும்போது இன்னர் காலரில் நம்ம ஷாப்ட்டில் ஏறும் பார்த்தீங்களா, அதில் தட்டுங்க. அவுட்டர்லேயோ சென்டராக இருக்கிற பால்ஸ்லேயோ எக்காரணத்து கொண்டும் தட்டிடக்கூடாது. அழகாக சர்வசாதாரணமாக ஏறிடும். இப்போ நம்ம ஷீல்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம க்ரீஸை போட்டுக்கலாம். க்ரீஸை வழக்கம் போல் தான் க்ரீஸ் நல்ல க்ரீஸாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம இத்து போன க்ரீஸெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் தான் பிடிக்கும். பேரிங்கில் இருக்கிற க்ரீஸே போதும் தான். இருந்தாலும் நம்ம நல்ல க்ரீஸ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் லூப்ரிகேஷனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல க்ரீஸ் அப்ளை பண்ணும்போதும் நம்ம ஆர்மச்சருடைய காமுடேட்டரில் க்ரீஸ் பட்டுறமா பார்த்துக்கணும். பட்டுது அப்படின்னா ஆர்மச்சரில் ஆர்க் வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஆர்மச்சரில் க்ரீஸ் படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்ம க்ரீஸையும் அடித்தாச்சு. என்னென்னா இதில் பேரிங் அவர் முன்னால் தான் மாற்றிருக்காரு. முன்னாடி பேரிங் மாற்றினார், பின்னாடி பேரிங்கை மாற்றாமல் அவர் எடுத்துன்னு போயிட்டார். எடுத்துன்னு போனோடனே பேரிங் உடஞ்சி ரிட்டன். இப்போது அந்த ரப்பர் கேப் ஒன்று வரும் பேரிங்க்கு, அதையும் மாட்டிட்டோம். இப்போது நம்ம ஹவுசிங்கையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேரிங்க்கும் க்ரீஸ் அடிச்சிடலாம். ஏன்னா அவர் அடித்தாரா இல்லையான்ற விஷயம் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம க்ரீஸ் அடிச்சிடலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் ஸ்பேனரை போட்டு 10 பவுன் ஸ்பேனரு போட்டு கழட்டிடலாம். கழட்டிட்டு இப்போ பாருங்கள், இப்படி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தள்ளினீங்க அப்படின்னா 2 ஸ்க்ரூ ட்ரைவர் ஆப்போசிட் தள்ளினீங்கன்னா அந்த பேரிங் தானாகவே கழண்டு வந்துடும். சின்ன சாஃப்ட்டு சின்ன பேரிங், அதனால் ஈஸியாக கழண்டு வந்துடும். இப்போ நம்ம ஷீல்டை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஷீல்டை ஓப்பன் பண்ணி க்ரீஸ் அடிச்சிடலாம். ஓப்பன் பண்ணதுனால தான் அவர் க்ரீஸ் அடிக்காமல் தான் போட்டிருக்காங்க.
கிரீஸை நம்ம அடிச்சுட்டு ஷீல்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பேரிங் நீங்கள் மாற்றும் போது பேரிங்கை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு புல் அவுட் பண்ணி வெளியே எடுக்கும்போது பேரிங் வந்துடும். திருப்பி பேரிங்கை சொருவிட்டு கியரை சொருவி நெட்டு டைட்டு வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பேரிங் போய் பொசிஷனில் உட்காந்துரும். இப்போ நம்ம கியரை போட்டாச்சு, நெட்டை போட்டு 10 பவுண்ட் ஸ்பேனரில் டைட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம அதிகமாக யூஸ் பண்ண டூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், டெஸ்டரு, கட்டிங் பிளேயரு. நம்ம கார்பன் ப்ரஷ்ஷை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து ட்விசர் யூஸ் பண்ணியிருப்பேன், பிஞ்சர் யூஸ் பண்ணியிருப்பேன். அவசியம் இல்லை, ஒரு டெஸ்டர் இருந்தாவே கார்பன் ப்ரஷ்ஷை அழகாக ரிலீஸ் பண்ணி வெளியே விட்டுடலாம். இப்போ நம்ம ஆர்மேச்சர் எடுத்து மிஷின் உள்ளே போட்டுக்கலாம். போடுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியது ப்ரஷ் வந்து வெளியே இருக்கா அப்படின்ற விஷயத்தை செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சரை தூக்கி உள்ளே போடும்போது காலர் கட்டிங் இருக்கும், அந்த கட்டிங்கில் அந்த பிளேட் உட்கார்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு அசம்பிள் ஆகும்போது அசம்பிள் ஆகாது, தொல்லை கொடுக்கும். கரெக்டாக அந்த கட்டிங்கில் மட்டும் கரெக்டாக சீட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போது நம்ம எல்லாம் ரெடி. இப்போ அந்த மண்டைக்கு கிரீஸ் போட்டுக்கலாம். கிரீஸ் பார்த்திங்கன்னா போட்ட உடனே பிளாக் ஆகிடும், ஒரு கொஞ்சம் நேரம் ஓடன உடனே பிளாக் ஆகிடும், பட் சீஸ் ஆகாமல் தான் இருக்கும். கிரீஸ் போடும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற நம்ம வீல் மாட்டோம்ல, அந்த காயினை வந்து நம்ம சுற்றி கியர் போட்டோம்னா கியர் உள்ளேயும் கிரீஸ் போயிடும். கொஞ்சம் நார்மலாக போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா ஆர்மேச்சர் ஃபுல்லாக கிரீஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கியர்லேயும் கொஞ்சம் லைட்டாக கிரீஸை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாட்ட வேண்டியது தான். மாட்டுறதுக்கு முன்னாடி சுவிட்சு மேல் சைடு இருக்கான்னு பார்த்துக்கணும், ஏன்னா அப்போ தான் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேல் சைடு இருந்தால் லெஃப்ட் சைடு டைரெக்ஷனில் நம்ம பிளேடு மாட்டுறது இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே புஷ் பண்ணிங்கனாவே இறங்கிடும். ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிவிட்டு லைட்டாக கட்டிங் பிளேயரில் ஒரு தட்டு டாப்பில் ஒரு 2 தட்டு தட்டினீங்கன்னா அழகாக அசம்பிள் ஆகிடும். இப்போ ஸ்க்ரூவை பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட் போட்டு டைட் வச்சுக்கலாம். எப்போ போட்டாலும் எந்த ஸ்க்ரூ டைட் பண்ணாலும் ஆப்போசிட் போட்டு டைட் பண்ணால் நல்லது. அதனால் ஆப்போசிட் போட்டு டைட் பண்ணுறது மட்டும்தான் கரெக்டான ஒரு விஷயமும் கூட. நம்ம அதுக்கப்புறம் மற்ற ஸ்க்ரூவையும் போட்டு டைட்டு வச்சிடலாம். டைட் வச்ச பிறகு நம்ம லைட்டாக சுற்றி பார்த்துக்கலாம். கட்டிங் பிளேயரில் இப்படி ஒரு 2 தட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அசம்பிள் ஆகிடும். மிச்சம் பேலன்ஸ் ஏதாவது டைட்டு வைக்க வேண்டியது, ஏதாவது நம்ம டைட்டு கம்மியாக வச்சுருக்கோம், அதையும் நம்ம கரெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ நம்ம சுற்றி பார்த்தோம்னா ஒரு நார்மலாக ஃப்ரீயாக இருக்கும். நம்ம எப்பயுமே கழட்டிட்டு மாட்டும்போது கியரை பொறுத்த வரைக்கும் அதே பொசிஷனில் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் சத்தம் இல்லாமல் இருக்கும். வேறு ஒரு பொசிஷன் மாற்றும் போது கொஞ்சம் லைட்டாக சத்தம் வர தான் செய்யும். இப்போ ப்ரஷ்ஷை வந்து நம்ம உள்ளே தள்ளிடலாம். இப்போ ப்ரஷ்ஷு அந்த ஸ்ப்ரிங்கை நம்ம டெஸ்டரில் வெளியே லைட்டாக நிம்மிட்டு எடுத்துகிட்டு ப்ரஷ்ஷை உள்ளே போட்டுடலாம். 2 சைடும் போட்டுக்கிட்டோம். மிஷின் ரெடி. அதிகமாக டூல்ஸ் தேவைப்படாது, அழகாக வீட்டில் இருக்கிற டூல்ஸை வச்சே பண்ணிக்கலாம். பெருசாக நம்மளுக்கு ரிஸ்க்கும் கிடையாது. பேரிங்கு சத்தம் வரும்போது கிரீஸ் இல்லைன்னும் போது ஒன்று கிரீஸ் அடித்து பேரிங்கை காப்பாற்றிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பேரிங்கை மாற்றி ஆர்மேச்சரை காப்பாற்றிக்கணும். இது பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் பயங்கரமான டேமேஜ். நம்ம பேரிங் ஷேக் காமிச்ச இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்மேச்சர் அவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும், ஃபுல்லாக உராஞ்சிருக்கும். அந்த சூழ்நிலாம் ஓட்டிங்கன்னா ஆர்மேச்சர் பாடி ஆகி மிஷின் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். இதில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஓட்டியிருக்காங்க. உராஞ்சி காயில் போகாமல் மிஸ் ஆனது பெரிய விஷயம். ஷாக் அடித்தாலும் பிரச்சனை. அதனால் வந்து ரொம்ப நாய்ஸ் வர அளவுக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்காதீங்க. நமக்கே தெரியும் மிஷின் ஓட்டும்போது வைப்ரேஷன் மட்டும் இருக்குது, உராயிர சத்தம் கேட்குது அப்படின்னா முதல்ல கழட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. இப்போ நம்ம பேக் கவரை எடுத்து மாற்றிட்டோம். அதுக்கு அடுத்தது ப்ரஷ்ஷுடைய கேப்பையும் மாட்டிட்டோம். ப்ரஷ் கேப் மாட்டி முடிச்சோம்னா நம்ம செக் பண்ணலாம். என்னடா இதுக்கு முன்னாடியே செக் பண்ணாமே அப்படியே மாட்டுறோம் அப்படின்னா இதிலலாம் பெருசாலாம் கம்ப்ளைண்ட் வராது. அதனால் நீங்கள் தைரியமாகவே மாட்டலாம். இப்போது மிஷின் ரெடி. இப்போ நம்ம வழக்கம் போல் சீரீஸில் போட்டு செக் பண்ணுவோம். ஓகே, டைரெக்டில் போடுவோம். ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் இருக்கும். கியர் நம்மளுக்கு இடம் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கும், அதனால் சத்தம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கியர் சவுண்ட் இருக்கும்.
முடிஞ்சுது. மிஷின் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைட்டாக நாய்ஸ் மட்டும் இருக்கும், கியர் நாய்ஸ் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் நேரத்தில் ஓட்ட ஆரம்பிச்சோன்னா உடனே கியர் நாய்ஸ்லாம் அடங்கிடும். மிஷின் பக்காவாக ரெடி ஆகிடும். அழகாக பேரிங்கை மாற்றி சத்தம் கொஞ்சம் வரும்போதே அதுக்கு க்ரீஸ் அடிக்கணுமோ பேரிங்கை மாற்றணுமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கார்பன் ப்ரஷில் ஆர்க்கு நிறைய வரக்கூடாது. ஆர்க்கு நிறைய வந்தது அப்படின்னா ப்ரஷ்ஷு தேஞ்சிருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு உடனே பார்த்துருங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மேச்சர் தான் வேஸ்ட் ஆகும். மிஷினை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சத்தங்கள் சின்ன சின்ன ஃபால்ட்டெல்லாம் பார்த்துட்டோம்னா பெருசாக வர ஃபால்ட்டை வந்து நம்ம முன்னாடியே தவிர்த்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் ஆகிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.